Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTube ஷார்ட்ஸ்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில பேசிக்கான விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ரீசன்ட் டைத்துல ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் வந்துருச்சு, ஆட்ஸ் எல்லாம் அப்பியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஷார்ட்ஸ் ஃபீல்ட்லயும் கூட. ஸோ ஷார்ட்ஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறதும் அதுவும் செப்பரேட்டாக அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங்ஸ் வர வரதுமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனல்லையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக வரக்கூடியது ஷார்ட் ஸ்பீடில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது இல்லையா? ஸோ அப்போனா ஏர்னிங்ஸும் எல்லாருக்கும் இருக்குமா? அந்த ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறவங்களுக்கு மானிட்டைசேஷன் இல்லாமலே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்லாம் உங்களுடைய சேனல் இருந்தாகணும். அது நீங்கள் ஜஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர் 10 மில்லியன் வியூஸ் ஷார்ட் வியூஸ் நீங்கள் ரீச் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லைனா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இன் லாஸ்ட் 12 மந்த் ரீச் பண்ணியிருந்தாலும் சரி. பட் கண்டிப்பாக இந்த க்ரைட்டேரியா மஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஃபஸ்ட்டாக நான் சொல்லணும்னு நினச்சேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லையே அப்படின்னு சொல்லலாம். இது நான் முன்னக்கூட்டியே சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கு வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை விட அதிகமாக இருக்கக்கூடாது, அதே சமயம் இருக்கவும் போகிறதில்லை அப்படிங்கிறது. ஸோ இது எதனால் சொல்லியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூரேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே சமயம் ஆட்ஸ் ப்ளே ஆகக்கூடிய டைத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸினுடைய ஃபார்மேட்டாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்கில் இருக்குன்னு சொல்லலாம் ஃபார் அட்வர்டைசர்ஸ் அண்ட் ஃபார் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், நல்லாவே இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் கம்பேர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்னிங்ஸ் வந்து அவ்வளோவா இல்லையே, இவ்வளோ வியூஸ் போகுது இவ்வளோதான் ஏர்னிங்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரினா ஒரு ஃபீல் கொடுக்கலாம். ஸோ மற்றபடி இதில் பெரிய மாற்றங்கள் எனக்கு வந்து பெருசாக எதுவும் தெரில. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். பட் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக ஏர்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது. லாங் ஃபார்ம் கண்டென்ட்லையும் நடக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெவென்யூ ஷேரிங் மாதிரியான விஷயங்கள்லாம் முன்ன இருந்ததுக்கு இப்போ நல்லாவே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லாங் ஃபார்ம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் வந்து ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் ரெவென்யூவை எடுத்து பார்க்கும்போது, ஏன்னா காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தால் கூட கிரியேட்டர்ஸ் கேன் ஏபிள் டு ஏர்ன் அப்படின்னு சொல்லலாம். கிரியேட்டர்ஸ் வந்து கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட பேசிக்காக சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக மேக் பண்ணுறவங்க அண்ட் ஷார்ட்ஸ்லையும் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒய்பிபியில் இருக்கிறவங்க ஷார்ட்ஸில் வந்து என்ன மாதிரி ரெவென்யூ வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சொன்ன இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக கைஸ் மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்மர்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மனையில் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, see you. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.